ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச 10th குவார்டர்லி கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது கம்பல்சரி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 42, 5 மார்க்கில் கேட்ட கம்பல்சரி கொஸ்டின். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லைன்ஸ் 3x plus y minus 2 equals 0, 5x plus 2y minus 3 equals 0 and 2x minus y minus 3 equals 0. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நீங்கள் கண்டுபிடிக்கணும். which has formed by this 3 line equation. ஏதோ இந்த 3 லைன் ஈக்குவேஷன்ஸ் வச்சு வர்ற அந்த ஏரியாவோட இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 3 ஈக்குவேஷன்ஸை கவர் பண்ணுற அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் அண்டர்ஸ்டுடா? இப்போ நம்ம கையில் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலே பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். நீங்கள் எந்த 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்தனாலும் நீங்கள் எலிமினேட் பண்ணுங்கள். ஐ எம் டேக்கிங் 1 and 2. நான் வந்து 1 and 2 எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஸோ எலிமினேட் பண்ணணும், எலிமினேஷன் மெத்தடில் பண்ணலாம். ஸோ எந்த வேரியபிள் வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இங்கே எனக்கு 2y இருக்குது, இங்கே y தான் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் இங்கே 2y வந்தால் தான் இது எனக்கு கேன்சல் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸை ஐ ஷுட் மல்டிப்ளை பை 2. அப்போ தான் இங்கே 2y வந்துடும். 2y நமக்கு கேன்சல் ஆகும். ரைட்டா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x, இங்கே 2 பண்ணிங்கன்னா 2y, ஹியர் -4 = 0. செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். 5x plus 2y minus 3 = 0. இப்போ என்ன பண்ணால் கேன்சல் ஆகும், ஆட் பண்ணால் கேன்சல் ஆகாது, சப்ராக்ட் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆஃப் சைன். அப்போ 2y கேன்சல். ஸோ எக்ஸ் இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -4 plus 3 -1 = 0. ஸோ எக்ஸ் வேல்யூ = 1. ஸோ இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிட் இன் ஈக்குவேஷன் 1. எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா 3 × 1 + y - 2 = 0. ஸோ 3 - 2 பார்த்தீங்கன்னா +1 +1 அந்த சைட் போனிச்சுன்னா -1. அப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் x, y என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா x is 1, y is -1. இப்போ நான் என்ன சால்வ் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த 2 ஈக்குவேஷன் எலிமினேட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை நீங்கள் அதர் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணாத அதர் ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிட் இன் தேர்ட் ஈக்குவேஷன். ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கல. அப்போ 2x - y - 3 இருக்குது. இதில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா 2 × x பதிலாக 1, y பதிலாக -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. -1 -3 பார்க்கலாம். 2 -1 ப்ளஸ் ஆயிடும். 1 -3 3 3 -3 is 0. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி வர பாயிண்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் தட் லைன் இஸ் கொலினியர். ஸோ கொலினியராக இருந்தால் நம்ம கண்டிஷன் என்ன, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 0. ஏன்னா கொலினியர்னா இட் ஹேஸ் லைஸ் ஆன் சேம் லைன். அப்போ ஏரியாவே இருக்காது. ஐ மீன் ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகாது. ட்ரையாங்கிள் இல்லைன்னா ஏரியா வந்து 0 தான். ரைட்டா? இது வந்து கொலினியரோட கண்டிஷன். 2 ஈக்குவேஷன் ஏதாச்சும் எலிமினேட் பண்ணி அது தேர்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தட் லைன்ஸ் ஆர் கொலினியர். கொலினியராக இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 0. ஸோ திஸ் சம் ஆன்சர் இஸ் 0 only. Thanks for watching.